Now, racemose inflorescence. Racemose. The central axis of the inflorescence peduncle possesses terminal bud which is capable of growing continuously and produce lateral flowers is called racemose inflorescence. Racemose inflorescence அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஃப்ளாரசன்ஸோட சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டெர்மினல் பட்டு கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு என்ன பண்ணும் லேட்ரல் ஃப்ளார்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறோம். ஓல்டு ஃப்ளார்ஸ் ஆர் அட் த பேஸ் அண்ட் யங்கர் ஃப்ளார்ஸ் ஆர் அண்டு பட்ஸ் ஆர் டுவார்ட்ஸ் த அஃபெக்ட்ஸ். ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் அதாவது பேஸ் போர்ஷன்லேயும் யங்கர் ஃப்ளார்ஸ் அதாவது இளமலர்களும் பட் மொட்டுகளும் மேல் பகுதியிலையும் காணப்படும். இட்ஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் க்ரோத் பேட்டர்ன் ஆஃப் மெயின் ஆக்சிஸ். க்ரோத் அதாவது மெயின் ஆக்சிஸோட க்ரோத் பேட்டர்னை வச்சு இதை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், மையச்சு நீண்டது. நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டர்னது, மையச்சு குட்டையானது. நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டர்னது ஆர் க்ளோபோஸ், அதாவது மெயின் ஆக்சிஸ் தட்டையானது அல்லது உருண்டையானது. இப்போ மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டடை 6 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா சிம்பிள் ரெசிம், ஸ்பைக், கேட்கின், ஸ்பைக்லெட், ஸ்பாடிக்ஸ், பானிக்கிள். நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டர்னோட 2 டைப்ஸாக டிவிஷன் பண்ணியிருக்காங்க, காரிம்ப், அம்பல். நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டர்னோட 1 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஹெட்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒன் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட், மையச்சு நீண்டது அப்படின்னா என்ன? த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் எலாங்கேட்டட் அண்ட் கண்டைன்ஸ் பெரிசலேட் ஆர் செசைல் ஃப்ளார்ஸ் ஆன் இட். அதாவது இன்ஃப்ளாரசன்ஸோட சென்ட்ரல் ஆக்சிஸ் வந்து எலாங்கேஷன் ஆகிட்டு அங்கே பெரிசலேட் ஆர் செசைல் ஃப்ளார்ஸ் அப்படின்னா என்னது? காம்பு உடைய அல்லது காம்பற்ற மலர்கள் இருக்கும். பெரிசலேட்னா காம்பு உடைய, செசைல் அப்படின்னா காம்பு அற்ற மலர்கள் இருக்கும். அப்போது மஞ்சளியோட மையத்தண்டு நீண்டு அதில் எப்படி இருக்கும்? காம்புள்ள அல்லது காம்பற்ற மலர்கள் இருக்கும். த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டர் மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் டைப். இங்கே வந்து என்னது மெயின் ஆக்சிஸ் எலாங்கேட்டட் டைப்பை வச்சு அதில் ஒரு 6 சப்டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் ரெசிம். சிம்பிள் ரெசிம்னா தனி ரெசிம் அப்படின்னு சொல்லலாம். த இன்ஃப்ளாரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ். த இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும்? அன்பிரான்ச்சஸாக, மெயின் ஆக்சிஸ் வந்து அன்பிரான்ச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பியர்ஸ் பெரிசலேட் ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும்? பெரிசலேட்னா காம்பு உடைய மலர்களை உருவாக்கும். எப்படி? அக்ரோபிட்டல் சக்சஷன், அதாவது கிளைக்காத மஞ்சள் அச்சின் மீது காம்புடைய மலர்கள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க? த இன்ஃப்ளாரசன்ஸ் வித் அன் அன்பிரான்ச்டு மெயின் ஆக்சிஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும்? அன்பிரான்ச்சாக இருக்கும். எந்த மாதிரி டைப் ஆஃப் ஃப்ளார்ஸை வந்து ப்ளீஸ் பண்ணோம் அப்படின்னா பெரிசலேட் ஃப்ளார்ஸ் இன் அக்ரோபிட்டல் சக்சஷன், அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் காம்புடைய மலர்களை உருவாக்கும். எக்ஸாம்பிள் குரோட்டலேரியா ரெட்யூஷா, மஸ்டர்ட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைக். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஓல்டு ஃப்ளார் வந்து பேஸ் போர்ஷன்லேயும் யங் ஃப்ளார் வந்து டெர்மினல் போர்ஷன்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பைக். ஸ்பைக் அப்படின்னா கதிர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பைக் இஸ் அன் அன்பிரான்ச்டு இன்டெட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ் வித் செசைல் ஃப்ளார்ஸ். இப்போது ஸ்பைக் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அன்பிரான்ச்டு இன்டெட்டர்மினேட் இன்ஃப்ளாரசன்ஸ், கிளைக்காத வரம்பற்ற வளர்ச்சி உடைய செசைல் ஃப்ளார்ஸ், காம்பற்ற மலர்கள் காணப்படும். அப்போது மஞ்சளி தண்டில் காம்பற்ற மலர்கள் வரம்பற்ற வளர்ச்சியோட காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? அக்கிலாந்தஸ். அக்கிலாந்தஸ் அப்படின்னா நாயுருவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒற்றைமுள் மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கும்? செசைல் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து பேஸ் போர்ஷன்லேயும் யங் ஃப்ளார்ஸ் வந்து டெர்மினல் போர்ஷன்லேயும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பைக்லெட். ஸ்பைக்லெட் அப்படின்னா சிறு கதிர் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரலி இட் இஸ் ஸ்மால் ஸ்பைக். எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஸ்மால் ஸ்பைக் மாதிரி இருக்கும். த இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் வித் பிரான்ச்டு சென்ட்ரல் ஆக்சிஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும்? பிரான்ச்சஸாக இருக்கும். அதாவது இன்ஃப்ளாரசன்ஸோட சென்ட்ரல் ஆக்சிஸ் பிரான்ச்சஸாக இருக்கும், மையச்சு கிளைச்சு காணப்படும். ஈச் பிரான்ச் இஸ் எ ஸ்பைக்லெட். ஒவ்வொரு பிரான்ச்சும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பைக்லெட், சிறு கதிர் அப்படின்னு சொல்கிறோம். Sessile flowers are formed in acropetal succession on the axis. Sessile flowers அதாவது காம்பற்ற மலர்கள், அக்ரோபீட்டல் என்ன அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைஞ்சிருக்கும்.
The pair of inflorescence bract called glooms is present at the base. Inflorescence bract, அதாவது pair of inflorescence bractக்கு தான் நாம் glooms அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மஞ்சளியோட அடிச்செதில்கள் தான் நாம் glooms அப்படின்னு சொல்லுவோம். Each sessile flower has a lemma. ஒவ்வொரு காம்பட்டில் மலரும் நம்ம என்ன சொல்லலாம்? லெம்மா அப்படின்னு சொல்லலாம். அதான் bract அப்படின்னும். bract அப்படின்னு என்ன சொல்லலாம்? பூவடிச்செதில். நெக்ஸ்ட்டு பேலியா, இதை வந்து பிராக்டியோல், பூக்காம்பு செதில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈச் செசைல் ஃப்ளார் ஹேஸ் ஏ லெம்மா அண்டு பேலியா. ஒவ்வொரு செசைல் ஃப்ளாரும் என்ன சொல்லலாம்? லெம்மா அப்படின்னும் பேலியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெப்பல்ஸ் ரெடியூஸ் டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ். டெப்பல்ஸ் அப்படிங்கிறது பூவிதழ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி இருக்கும்? ரெடியூஸ்டு, அளவில் குறுகி, கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ், அதாவது நிறமற்ற இலைகளாக, அதாவது குறுகிய இலைகளே உடையதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன சொல்லலாம்? லாடிகூல் அப்படின்னு சொல்லலாம். டெப்பல்ஸ் ரெடியூஸ்டு டு கலர்லெஸ் ஸ்கேலி லீவ்ஸ், அதாவது பூவிதழ்கள் நிறமற்ற இலை, அதாவது குறுகிய இலைகளாக காணப்படும். இதுக்கு வந்து லாடிகூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈச் ஃப்ளார் ஹேஸ் ஸ்டாமன் அண்ட் பிஸ்டல் ஒன்லி. ஒவ்வொரு ஃப்ளார்லேயுமே ஸ்டாமனும் பிஸ்டலும் இருக்கும். எக்ஸாம்பிள் பேடி, வீட். பேடி தெரியும், வீட் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம க்ளூம்ஸ் அப்படின்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? பேர் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ்க்கு என்னது? ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது? க்ளூம்ஸ், பூவடிச்செதில்கள் மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேலியா அப்படின்னா ஒவ்வொரு, அதாவது மெயின் ஆக்சிஸ்லேருந்து என்ன இருக்கும்? அதாவது பிரான்ச்சு ஸ்பைக் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கிளைத்த ஸ்மால் ஸ்பைக் இருக்கும். அதுதான் இந்த கிளைகள் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. இல்லை பாருங்கள், பேலியா அப்படிங்கிறதும் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லாடிகூல்னா என்ன, அந்த லெம்மா அப்படிங்கிற போர்ஷன் என்ன, சரியா? டயக்ராம் பார்த்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்கின். கேட்கின் அப்படின்னா அதாவது பெண்டுலம் மாதிரி இருக்கக்கூடியது. பெண்டுலஸ் ஸ்பைக் வித் எ லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ் பியரிங் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். இது எப்படி இருக்கும்? அதாவது லாங், அதாவது நீண்ட தொங்கும், அதாவது தொங்கும் அச்சில் எப்படி இருக்கும்? யூனிசெக்சுவல் அதாவது பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். லிசன் பண்ணுங்கள். பெண்டுலஸ் ஸ்பைக் அப்படின்னாவே எப்படி இருக்கும்? அந்த ஊசல் குண்டு வடிவில் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? இப்போ ஒரு நூல் போர்ஷனில் கீழே ஒரு மணியை கட்டி வச்ச மாதிரி ஒரு அமைப்புன்னு, அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது பெண்டுலஸ் ஸ்பைக் வித் எ லாங் அண்ட் ட்ரூப்பிங் ஆக்சிஸ் பியரிங் ஸ்மால் யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். அந்த நீண்ட தொங்கக்கூடிய மையச்சில் எப்படி இருக்கும்? ஸ்மால், சிறிய யூனிசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்டு அமெண்ட். அதுக்கு என்ன சொல்லலாம்? அமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அகாலிஃபா ஹிஸ்பிடா, நெக்ஸ்ட்டு ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. இதுதான் என்னது? கேட்கினுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. டயக்ராம் பாருங்கள். பாருங்கள், செசைல் ஃப்ளார்ஸ். ஏன் காம்பட்டில் மலர்கள் எப்படி இருக்குது? அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன இருக்கும்? கீழே தலைகளாக இருக்க மாதிரி இருக்குங்களா? அப்போது ஓல்டு ஃப்ளார்ஸ் வந்து டாப் போர்ஷன்லேயும், யங் ஃப்ளார்ஸ் வந்து பேஸ் போர்ஷன்லேயும் இருக்குது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பாடிக்ஸ். ஸ்பாடிக்ஸ் அப்படின்னா மடல் அப்படின்னு அர்த்தம். இப்போது an inflorescence with a fleshy or thickened central axis that possesses many unisexual sessile flowers in acropetal succession. எப்படி இருக்கும்? இன்ஃப்ளாரசன்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா ஃப்ளஷியாக இருக்கும், திக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து யூனிசெக்சுவல் செசைல் ஃப்ளார்ஸ் இன் அக்ரோபிட்டல் சக்சஷன். எண்ணற்ற காம்பட்டில் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ், ஒரு பால் மலர்கள் வந்து அந்த ஃப்ளஷி திக்னட் சென்ட்ரல் ஆக்சிஸில் அமைஞ்சிருக்கும். எப்படி? அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அக்ரோபிட்டல் சக்சஷனில் அமைஞ்சிருக்கும். யூஸ்வலி ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஃபவுண்ட் towards the base and male flowers are found at the apex. Usually female flowers எங்கே இருக்கும்? பேஸ் போர்ஷனில் இருக்கும், கீழ்ப்பகுதியில் இருக்கும். மேல் ஃப்ளார்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நுனி பகுதியில் இருக்கும். என்டையர் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் கவர்ட் பை a brightly colored or hard bract called spathe. இந்த ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி, அதாவது பிரைட்லி கலர், பகட்டான, அதாவது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கடினமான மடல், அதாவது பிராக்டால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மூடப்பட்டிருக்கும். அதுதான் ஸ்பாத் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அமார்ஃபோஃபாலஸ் கோலகேஷியா.
லிசன் பண்ணுங்கள். இப்போ டயக்ராம் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கும்? செசைல் ஃப்ளார்ஸ் வந்து அதாவது யூனிசெக்சுவல் செசைல் ஃப்ளார்ஸ் என்ன இருக்கும்? அந்த ஸ்பேத்தை சுற்றியும் இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பானிக்கிள். பானிக்கிள் அப்படின்னா கூட்டு ரெசிம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எ பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால்டு பானிக்கிள். என்னது? பிரான்ச்டு ரெசிம். ரெசிம் எல்லாமே பிரான்ச்சாக இருந்துச்சு, கூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்? அதாவது எ பிரான்ச்டு ரெசிம் இஸ் கால்டு பானிக்கிள். பிரான்ச்டு ரெசிம் தான் நம்ம பானிக்கிள் அப்படிங்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மேஜிஃபரா நீம் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் ஆல்சோ கால்டு காம்பவுண்ட் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரான்ச்சடு ரெசிம் தான் நம்ம பானிக்கிள் அப்படிங்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? மேஞ்சிஃபரா நீம். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் ரெசிம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த பானிக்கிள் தான் நம்ம காம்பவுண்ட் ரெசிம் ஆர் ரெசிம் ஆஃப் ரெசிம்ஸ், ரெசிம்களின் ரெசிம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு டைப் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு மெயின் ஆக்சிஸ் ஷார்ட்டர்னு, மைய அச்சு குட்டையானது. இதில் பாருங்கள், இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ரெடியூஸ்டு growth of central axis. மெயின் ஆக்சிஸ் இன்ஃப்ளாரன்ஸோட சென்ட்ரல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? ரெடியூஸாக இருக்கும், குறுகி இருக்கும், அளவில் குறுகி இருக்கும். தெர் ஆர் 2 டைப்ஸ், நேம்லி காரிம்ப் அண்ட் அம்பல். இதில் 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க, காரிம்ப், அம்பல். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் காரிம்ப். த இன்ஃப்ளாரசன்ஸ் வித் ஷார்ட்டர் pedicellate flowers at the top and longer pedicellate flowers at the bottom. Listen. இப்போ பாருங்கள், காரிம்ப் அப்படிங்கிறது இன்ஃப்ளாரசன்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ட்டாக இருக்கும். பெடிசிலேட் ஃப்ளார்ஸ் வந்து எங்கே இருக்கும்? டாப், நுனி பகுதியில் இருக்கும். காம்புடைய மலர்கள் வந்து நுனியிலையும். நெக்ஸ்ட்டு அண்டு லாங்கர் பெடிசிலேட் ஃப்ளார்ஸ், அதாவது நீண்ட காம்புடைய மலர்கள் வந்து பாட்டம், கீழ்ப்பகுதியில் இருக்கும். குட்டையான காம்புடைய மலர்கள் வந்து மஞ்சளி தண்டோட நுனி பகுதியிலும், நீண்ட காம்புடைய மலர்கள் வந்து மஞ்சளியோட கீழ்ப்பகுதியிலையும் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஆல் ஃப்ளார்ஸ் அப்பியர் அட் த சேம் லெவல் டு ஃபார்ம் கான்வெக்ஸ் ஆர் ஃப்ளாட் டாப்டு ரெசிமோட் இன்ஃப்ளாரசன்ஸ். எல்லா என்னது ஆல் ஃப்ளார்ஸும் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? ஒரே லெவலில், சேம் லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குவிய வடிவில் இருக்கும், அதாவது தட்டையாக இருக்கும். எக்ஸாம்பிள் சீசல்பினியா. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? சீசல்பினியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காம்பவுண்ட் காரிம்ப் அப்படின்னா எ பிரான்ச்சடு காரிம்ப் இஸ் கால்டு காம்பவுண்ட் காரிம்ப். காரிம்போட பிரான்ச்சஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்பவுண்ட் காரிம்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் காலிஃப்ளவர். இப்போ பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது? சேம் லெவல், ஒரே மாதிரி லெவலில் இருக்குது இல்லைங்களா? இப்போது இதே பாருங்கள், காம்பவுண்ட் காரிம்ப் அப்படின்னா எப்படி இருக்குது? ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயுமே எப்படி இருக்கும்? சேம் லெவலில் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்பல். An inflorescence with indeterminate central axis and pedicellate flowers arise from a common point of peduncle at the apex. அம்பல் அப்படின்னா என்ன? அதாவது இன்ஃப்ளாரசன்ஸ் எப்படி இருக்கும்? இன்டெர்மினேட் சென்ட்ரல் ஆக்சிஸ், வரம்பாட்டில் காம்புடைய மலர்கள் மஞ்சளியோட நுனியில் பொதுவான ஒரு இடத்திலிருந்து தோன்றும். கவனி, an inflorescence with indeterminate central axis and pedicellate flowers arise from a common point of the peduncle. மஞ்சளி அச்சோட மையத்தில் ஒரு பொதுவான பகுதியிலிருந்து என்ன ஆகும்? வரம்பாட்டில் காம்புடைய மலர்கள் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? அல்லியம் சீபா, வெங்காயம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் அம்பல்னா என்ன? இட் இஸ் பிரான்ச்டு அம்பல் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்பவுண்ட் அம்பல் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் ஸ்மாலர் யூனிட் இஸ் கால்டு அம்பல்யூல். ஒவ்வொரு ஸ்மால் யூனிட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அம்பல்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? டாக்கஸ் கரோட்டா, கொரியாண்ட்ரம் சட்டைவம். டாக்கஸ் கரோட்டா அப்படின்னா கேரட்டும், கொரியாண்ட்ரம் சட்டைவம் அப்படின்னா கொத்தமல்லி. இதுதான் அம்பல். சரி, முன்னாடி டயக்ராம் பாருங்கள். காரிம்புக்கு வந்து மேலே பாருங்கள் டயக்ராம் இருக்குது. ஓகேவா? இதை பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு
மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாட்டர்னு, மையச்சு தட்டையானது. The main axis of inflorescence is mostly flattened or globose. The head or capitulum is determinate or indeterminate. Group of sessile or subsessile flowers arising on a receptacle, often subtended by an involucre. Listen, the main axis, inflorescence ஓட main axis எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும், ஃப்ளாட்டனடாக இருக்கும். அது எப்படி இருக்கும்? குவி அல்லது குழி, கான்வெக்ஸ் ஆர் கான்கேவாக இருக்கும், அல்லது குளோபோஸ் உருண்டையாக இருக்கும். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹெட் ஆர் கேபிட்டுலம், அதாவது ஹெட் ஆர் கேபிட்டலம் எப்படி இருக்கும்? டெட்டர்மினேட் ஆர் இன்டெட்டர்மினேட், வரம்புடைய, அதாவது வரம்பற்ற வளர்ச்சி எப்படி இருக்கும்? அந்த ரிசப்டக்கல் அப்படிங்கிறது பூத்தளம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போது அந்த ரிசப்டக்கல் மேலே காம்பற்ற அல்லது மிகச்சிறிய காம்புடைய மலர்கள் கூட்டமாக இருக்கும். சரியா? லிசன், the main axis inflorescence is mostly flattened or globose. A head or capitulum is determinate or indeterminate. Group of sessile flowers or subsessile flowers arising on the receptacle. அந்த ரிசெப்டக்கலில் குரூப் ஆஃப் செசைல் ஃப்ளார்ஸ், வரம்பற்ற வளர்ச்சி உடைய அந்த பூத்தளத்தில் காம்பற்ற அல்லது மிகச்சிறிய காம்புடைய மலர்கள் வந்து கூட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு group of sessile or subsessile flowers arising on receptacle சொல்லியாச்சு. often subtended by an involucre. அந்த இன்வல்யூக்கர் அதாவது என்ன அப்படின்னா, வட்ட வடிவம் அந்த பூவடிச்சதல்கள் காணப்படக்கூடிய இதுதான் நாம் என்ன சொல்கிறோம்? இன்வல்யூக்கர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த கப் ஷேப்பில் இருக்கக்கூடிய. நெக்ஸ்ட்டு ஹெட்டு. A head is a characteristic inflorescence of acid raceae and is also found in some members of Rubiaceae and Mimosaceae. அதாவது என்ன அப்படின்னா, ஹெட் அப்படின்னா சிரமஞ்சலி அப்படின்னு சொல்லலாம். A head is a characteristic, எப்படி இதனோட கேரக்டர் அப்படின்னா, inflorescence of acid raceae, அதாவது acid raceae. நெக்ஸ்ட்டு and is also found in some members of Rubiaceae and Mimosaceae. அதாவது இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளாரசன்ஸ் எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போது டோரஸ் கண்டென்ஸ் 2 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை, டோரஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, டிஸ்க் ஃப்ளோரட் ஆர் டியூப்லார் ஃப்ளோரட், அதாவது வட்டு சிறுமலர்கள் அல்லது குழல் வடிவ சிறுமலர் அப்படின்னும், ரே ஃப்ளோரட் ஆர் லிகுலேட் ஃப்ளோரட், கதிர் சிறுமலர்கள் அல்லது நாவடிவ சிறுமலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ் ப்ரெசன்ட் த ஹெட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ். அதாவது இந்த ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படிங்கிறது அதனோட ஃப்ளோரல்ஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது அதை வச்சு 2 டைப்ஸாக சொல்லியிருக்காங்க. ஹோமோகாமஸ் ஹெட், ஹெட்ரோகாமஸ் ஹெட். இப்போ ஹோமோகாமஸ் ஹெட் அப்படின்னா என்ன? திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரே வகையான ஸ்மால் ஃப்ளார்ஸ், அதாவது சிறுமலர்கள் காணப்படும். அதாவது எப்படி? திஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் எக்ஸிபிட் சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரல்ஸ், ஒரே டைப் ஆஃப், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிங்கிள் ஃப்ளார்ஸ், அதாவது ஸ்மால் ஃப்ளார்ஸ், சிறு சிறு சிறுமலர்கள் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்ஃப்ளாரசன்ஸ் ஹேஸ் டிஸ்க் ஃப்ளோரல்ஸ் அலோன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு தட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெனோனியா. நெக்ஸ்ட்டு ரே ஃப்ளோரல்ஸ் அலோன், இதில் வந்து ரே ஃப்ளோரல்ஸ் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லானியா. லிசன் பண்ணுங்கள். ஹோமோகாமஸ் ஹெட் அப்படின்னா ஒரே வகையான சிறுமலர்கள் மட்டுமே இருக்கும். இல்லை, அதாவது சிங்கிள் கைண்ட் ஆஃப் ஃப்ளோரட். இதில் வந்து என்ன அப்படின்னா, டிஸ்க் ஃப்ளோரல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெல்லோனியா சொல்லியிருக்காங்க. ரே ஃப்ளோரல்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லானியா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்ரோகாமஸ் ஹெட் அப்படின்னா, த இன்ஃப்ளாரசன்ஸ் பாசஸ் போத் டைப் ஆஃப் ஃப்ளோரட்ஸ். எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் ட்ரைடாக்ஸ். அதாவது எப்படி இருக்கும்? இதில் வந்து 2 வகையான சிறுமலர்கள் இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்? ரே ஃப்ளோரட்டும் இருக்கும், டிஸ்க் ஃப்ளோரட்டும் இருக்கும். இந்த மாதிரி 2 அரேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம்? ஹெட்ரோகாமஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்க் ஃப்ளோரல்ஸ் அப்படின்னா என்ன? அட் த சென்டர் ஆஃப் த ஹெட் ஆர் டியூப்லார் அண்ட் பைசெக்சுவல் வேரஸ் ரே ஃப்ளோரட்ஸ். அதாவது லிசன், டிஸ்க் ஃப்ளோரல்ஸ் தட்டு வடிவ சிறுமலர்கள் அப்படின்னா
சென்டர் ஆஃப் த ஹெட்டோட சென்ட்ரல் போர்ஷனில் டியூப்லர் அண்டு பைசெக்சுவல் எப்படி இருக்கும்? அதாவது டியூப்லர் குழல் வடிவ சிறுமலர்களும் நெக்ஸ்ட்டு இருபால் மலர்களும் இருக்கும். whereas ray florets found at the margin of head which are ligulate and pistillate unisexual. அதாவது என்ன அப்படின்னா அந்த தட்டு சிறுமலர்கள் வந்து அந்த இன்ஃப்ளாரசன்ஸோட மையப்பகுதியில் அதாவது குழல் வடிவத்திலையும் அதை சுற்றியும் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதில் வந்து என்ன இருக்கும், அதனோட மார்ஜின் போர்ஷனில் விளிம்பு பகுதியில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் நா வடிவில் இருக்கும், லிகுலேட். அதை தான் லிகுலேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்கும். சரியா? அதாவது சென்ட்ரல் போர்ஷனில் வந்து எப்படி இருக்கும் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸும் மார்ஜினில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸும் அரைஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஃப்ளார் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ் ஆர் சப்டெண்டட் பை எ லேட்ரல் அப்பண்டேஜ் கால்டு பிராக்ட். ஒரு ஃப்ளாரில் மஞ்சள் இன்ஃப்ளாரசன்ஸோட பேஸ் போர்ஷனில் அடியில் இருக்கக்கூடிய ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் சன்ஃப்ளவர் யூ மே நோட்டீஸ் தட் த ஹோல் ஆஃப் பிராக்ட் ஃபார்ம்ஸ் எ கப் லைக் ஸ்ட்ரக்சர் பெனித் மிமிக்கிங் த கேலக்ஸ். எப்படி இருக்கும் சன்ஃப்ளவர் சூரியகாந்தியில் ஹோல் இன்ஃப்ளாரசன்ஸை சுற்றி ஒரு கிண்ணம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதில் என்னது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிமிக்கிங் த கேலக்ஸ். அதாவது இந்த பூவடிச்சது வட்டமாக, அதாவது பார்க்குறதுக்கு ஒரு கேலக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சச் ஹோல் ஆஃப் பிராக்ட் இஸ் கால்டு இன்வர்லூக்கர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வட்ட வடிவ பூவடிச்சதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வர்லூக்கர் அப்படிங்கிறோம். எ குரூப் ஆஃப் பிராக்ட் present beneath the subunit is inflorescence is known as involucre. அதாவது இந்த மஞ்சளியோட அதாவது இந்த இன்ஃப்ளாரசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த மலர்கள், அதாவது அந்த பேஸ் போர்ஷனில் காணப்படக்கூடிய அந்த பிராக்ட். சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது இன்வலூக்கர். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குருவட்ட பூவடி செதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க, எ குரூப் ஆஃப் பிராக்ட் ப்ரெசன்ட் beneath the subunit of inflorescence. சப்யூனிட் அந்த பிராக்டோட சப்யூனிட் இன்ஃப்ளாரசன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்வர்லூக்கர் அப்படின்னு சொல்கிறோம்.